ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். பிரியமே, மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக இரு. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. ஒருவருடைய திறமைதான் ஒருவரை மிக பிரகாசமாக மாற்றியமைக்கிறது. குழந்தா, உன்னுடைய பிரச்சனை என்னவென்று உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அதை சொன்னால்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே புரியும், தெரியும். நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ அனைத்தையும், முடிந்தது அனைத்தையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும்.
முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும் உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தை கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய்.
உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். குழந்தையே, பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை செய்து கொண்டே இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை நிச்சயமாக வந்து காக்கும். தர்மம் தலை காக்கும் குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் குழந்தையே. அதற்கான வேலையில் உன் சாயப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வை மிக பிரகாசமாக மாற்றவே உன் சாயப்பா உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்றால் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்காதே. எதையும் ஆராயாதே. வருவது வந்தே தீரும். நடப்பது நடந்தே தீரும். உன்னை விட்டு போவது போயே தீரும். நீ குழம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ ஆராய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலையின்றி பயமின்றி துன்பமின்றி உன் வாழ்வில் கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அந்த திருப்பத்திற்கான சாட்சியாகவே உன் சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதற்காக தவமாய் தவமிருந்து காத்திருந்தாயோ அது உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது. ஆனந்தமடையப் போகிறாய். மனம் துள்ளி குதிக்கப் போகிறது. காத்திரு. நீ ஏங்கி இருந்தது எல்லாம் அதிவேகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. அதற்கான காலம் கனிந்து விட்டது. உன் பிரார்த்தனை என் செவிகளில் விழுந்து விட்டது. உன் பிரார்த்தனை அனைத்துமே உனக்கு ஈடேறப் போகிறது. என் பிள்ளையே, உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அது உன்னிடம் வந்து சேரும் காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசித்து கொண்டே இருந்தது உனக்கு நடக்கப் போகிறது. எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம் வாழ்க்கையிலா என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, தனியாக எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு அனைவர் முன்னிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். உனக்காக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உன் மனதில் இல்லை என்றாலும் கூட பிறரை கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளையின் மனதில் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. சரிதானே? நான் கூறுவது சரிதானே குழந்தையே? அப்படியாப்பட்ட நல்ல பொக்கிஷமான கண்மணி, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்தானே நீ. பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. மீண்டும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் உன் திறமையை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போ. உன்னுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் மெய்சிலிர்த்து போவார்கள், உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். நீ வளரும் வரையல்ல, உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக உன்னை வெறுத்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். புரியாத அன்பை யாரையும் புரிய வைக்கவே கூடாது. உன்னை பிடிக்காதவர்களை நீ தேடி சென்று வற்புறுத்தி அவர்களை பிடிக்க வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு.
நான் வர செய்வேன். என்னிடம் நீ எதை வேண்டினாயோ அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால் தான், புண்ணியம் செய்திருப்பதால் தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்து தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்துவிடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண்முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன். கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல், நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும், குருவின் பாதத்தில் சரணடைவதும், குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய், நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா?
குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் அருகிலேயே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன். குழந்தையே, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் சகித்து கொண்டு போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள்.